வணக்கம். 230 பாயிண்ட் நிஃப்டி செம்ம ஸ்விங் மேலே பாசிட்டிவ் போயிட்டு அங்கேருந்து கீழே அடிச்சிருக்கு. -56 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து 52 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பல நாள் கழிச்சு வந்து மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் போயிருக்கு. அடுத்த வாரம் ரைட் டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி. ஏப்ரல் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அபவுட் 7 டைம்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நம்பர்ஸ் மேபி முன்ன பின்ன இருக்கும், பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அவங்க வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். வில் நாட் கோ இன் டு இட். மார்ச் மாதம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஏப்ரலில் வந்து ஃப்ரெஷ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. we will not go into it. இந்த தெரியும் ஏப்ரல் மந்த் பாசிட்டிவாக இருக்குன்றது நம்புகிறோம். அஸ்யூமிங் தட் இன்னமும் டைம் கரெக்ஷன்ஸ் பாக்கி இருக்குது. இன்னமும் நான் நம்புகிறேன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு ஒரு கேள்விக்குறி. மேபி வந்து ஒரு 15% ஆர் 20% ஆர் 30% கூட என்ன சொல்லலாம். 70% வந்து மோர் ஆன் டவுன் சைடுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் வந்து ட்ரம்ப்பு, ஈரானு, ஈராக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிங்க. சார்ட் பேட்டர்னில் வேவ் 4 முடிச்சிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபாலுக்கு மேலே வந்து ஒரு புல் பேக். ஆஸ் ஆஃப் நவ் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு தான் தோணுது. மோர் ஆஃப் டைம் கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 3-4 டேஸ் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது. இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் வியூவை எப்போ சேஞ்ச் பண்ணுவேன்? 24,650க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆகணும். 1 2 24,800க்கு மேலே வந்து போகட்டும். அதுக்கப்புறமா வந்து ஃபர்தர் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனர்ஜி செக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பவர் ஃபைனான்ஸ், பிஎஃப்சி ஆகட்டும், அதுக்கப்புறமா பவர் கிரிட் ஆகட்டும், என்டிபிசி ஆகட்டும், நம்ம அதானி பவர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து 25-30% வந்து ரேலி ஆகிருக்கு. இன்னமெல்லாம் வாங்கலாமான்னு சொன்னால் ரேலியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதானி பவரை மட்டும் அப்படி விட்டுருங்க, மீதி எல்லாத்துலேயுமே வந்து ராலி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்கோசரம் நான் சொல்கிறேன், டே சார்ட்டை விட்டுட்டு வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஸோ பெரிய டார்கெட்ஸ் இருக்குது அப் சைடில். அண்ட் சின்ன ஸ்டாப் லாஸ் ப்ராபப்ளி அபவுட் 5-10% வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் அப் சைடில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 35-40-50% வந்து அப் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நான் ஆப்ஷன் டேட்டாஸ் பற்றி நான் ஜாஸ்தி இது பண்ணல, அனாலிசிஸ் பண்ணல. பண்ணாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மோர் ஆஃப் இன்ட்ராடேலேயே வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. இட் இஸ் மோர் ஆஃப் எ ஆப்ஷன் ப்ரீமியம் சாப்பிட்றதுல தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஷோயிங் டைரக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு காட்ட மாட்டேங்குது. சாட்டர்டே வீடியோவில் வந்து நம்ம வந்து செக்டார்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 3 செக்டார்ஸ் நல்லா இருக்குன்றது நம்ம பேசியிருந்தோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எனர்ஜி செக்டார்ஸ், இது 3மே தவிர மீதி எல்லாமே வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இன்னைக்கு கூட நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தோ இட் வாஸ் -52 அண்ட் உங்களுக்கு வந்து தெரியும் ஈரான் வந்து அமெரிக்கா வார்ஷிப்ஸில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிக்ஸ் வந்து பிலோ 20 வந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து 9.2% அப் ஆகி 18.79 வந்து இருக்குது. 19 வச்சுங்களேன். ஸ்டில் இட் இஸ் ஆன் எ ஹையர் சைட். அபோவ் 15 போனாவே இட்ஸ் மோர் ஆஃப் எ ஹையர் சைட். பட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது கரெக்டான வே. எனிவே பிட்வீன் 15 to 20 இருந்துச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மோர் ஆஃப் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு, நாட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, பட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா விட்டுருங்க, இந்தியாவில் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. வேறஸ் நீங்கள் வந்து யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பெரிய நெகட்டிவில் இருக்குது. ரைட் நவ் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 250 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கோல்டு கீழே விழுந்துருக்கு. காலையில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1%க்கு மேலே விழுந்துருந்துச்சு. 1.5% விழுந்துருந்துச்சு. இப்போ 1.1% விழுந்திருக்கு. $55 கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2.6% வந்து கீழே விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ருப்பி வந்து அகெயின்ஸ்ட் டாலர் 93 rupees 5 பைசாவில் இருக்குது. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 15,730-740 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2,55,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது ஹோல்சேல் ரேட்டு. ரீட்டெயிலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 கேரட் வந்து 14,300ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 280 rupees per gram வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஐ டேட்டாஸ் இது வரைக்கும் வரல. ஸோ டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எஃப்ஐஐ டேட்டாஸ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன்,
there is not a time to buy. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 80-90 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது வித் அப்சைட் பொட்டென்ஷியல்ஸ். மினிமம் ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு 4-5% வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்சைடில் வந்து நிறையா இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 70-80% வரைக்கும் டார்கெட் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளைண்டாக பிராண்ட் நேம்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் வேணாம், ரிஸ்க் வேணாம். HDFC is not a time to buy, TCS not a time to buy, Infosys not a time to buy, ICICI not time to buy, Access not time to buy. இது மாதிரி நிறைய பிராண்ட் நேம்ஸ் இருக்கிறது வந்து வேணான்னு. SBI-யா எஸ் வாங்கலான்னு. மகா பேங்க் நல்லா இருக்குது, CUB நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று ஸ்டாக் வந்து ஒரு செக்டார்ஸ் வந்து நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி சுகர் செக்டார்ஸ் என்னன்னு தெரியல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து பல்ராம்பூர் சீனியெல்லாம் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6%, 6.5% வந்து மேலே ஏறி இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வித் வால்யூம், பெரிய வால்யூமோட டீல் நடந்திருக்கு. அண்ட் பெரிய வால்யூம் வந்து நிறைய ரீசன்னால வரும். ஒன்று வந்து பிரேக் அவுட் ஆகிறனால வரலாம், இல்லை பெரிய பணம் உள்ளே வரும்போது வரலாம், இல்லை பெரிய பணம் வந்து மற்றவங்க தலையில் கட்டும் போதும் வால்யூம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் யூ கேன் ஆல்வேஸ் பி அ குட் ட்ரேடர். இன்றைக்கி வேறு எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அடுத்த 2-3 நாள் டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பேசலாம். அது வரைக்கும் மீதியெல்லாம் பேசிட்டோமே, ட்ரம்ப்பும் ஈரானும் பேசிட்டோம். அண்ட் நிறைய விஷயங்கள் வருது. UAE US வந்து சொல்லியிருக்கு அதர் தென் US டாலர், ரைட்? US டாலர் இல்லாத நாங்கள் வேறு கரன்சிஸ் யூஸ் பண்ண போகிறோம். வாங்கி ஆகணும்ல, அவங்கள்ட்ட கப்பம் கட்டிகிட்டு இருக்காங்க, செக்யூரிட்டி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி அது யுவானாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரான் எப்படி இன்சிஸ்ட் பண்ணுதோ அப்பார்ட் ஃப்ரம் டாலர் இன்னொன்று கரன்சி வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு வேண்டிய கரன்சி வேணும்னு சொன்னது யுவானை வந்து மோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து யூரோ இஸ் அவுட் ஆஃப் மார்க்கெட், ரைட்? அதே மாதிரி ஜாப்பனீஸ் இன்னும் வந்து அவுட் ஆஃப் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அது இந்தியன் ருப்பியாக இருந்துச்சுன்னா சூப்பர் டூப்பராக இருக்கும். யுவானாக இருக்கிறதுக்கு தான் மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கேருந்து நிறைய சைனீஸ் இம்போர்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒன் மோர் ஒரு பேட் நியூஸ் நம்ம சொன்னால், ஜப்பானில் வந்து 7.5 வெக்டர் ஸ்கேலில் வந்து ஒரு மேஜர் எர்த்குவிக் வந்துச்சு. ஆஸ் யூஷுவல் பெரிய எர்த்குவிக் வந்தாலும் ஒன்றும் பெரிய டேமேஜ் கிடையாது. சுனாமி வந்துச்சு, பெரிய டேமேஜ் இது வரைக்கும் ரிப்போர்ட் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு US மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, ரைட்? அந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தர் டைரக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, டியூஸ்டே நைட்டோட இவங்க 2 பேரும் அடிச்சிக்க மாட்டோம்ன்ற சொன்ன விஷயத்த வந்து சீஸ்ஃபயர், ரைட், எக்ஸிட் ஆகுது. அண்ட் ஏற்கனவே வந்து US வந்து ஈரானோட கார்கோ ஷிப்போட இன்ஜினை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக ஈரான் வந்து நிறைய மிசைல்ஸ் வந்து அமெரிக்கன் வார்ஷிப்ஸ்க்கு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, அமெரிக்கன் டீம் ஆல்ரெடி பாகிஸ்தான் போயிடுச்சு. அண்ட் ஈரான் டீம் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு, இந்த கப்பல் போக்குவரத்தை சரிப்படுத்து, அதுக்கப்புறமா நாங்கள் வரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் போரில் உள்ளே வர போகிறாங்க. 2 பேர்த்துக்குமே ரெஸ்ட்டு தேவையா, ரஷ்யாவோட நிலை என்ன, இது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் வரும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.